பிரதமர் மோடிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்கய்யா என புட்டு புட்டு வைத்த அண்ணாமலை. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையேயான வித்தியாசத்தை தனது என் மண் என் மக்கள் யாத்திரையில் பாஜக தலைவர் அண்ணாமலை பட்டியலிட்டது திமுகவினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. தமிழகம் முழுவதும் 2ஆம் கட்டமாக என் மண் என் மக்கள் பாத யாத்திரையை அண்ணாமலை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற பாத யாத்திரையில் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் அண்ணாமலை கடுமையாக தாக்கி பேசினார். அவர் பேசியதாவது: ஐயா, நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ்நாட்டை திமுக என்கிற குடும்ப ஆட்சி கரையானம் போல அரித்து வருகிறது. குடும்ப ஆட்சியில் இருக்கும் ஆபத்தே இதுதான். குடும்ப ஆட்சியில் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. வாரிசு என்ற காரணத்தால தகுதியில்லாத ஒரு நபர் உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்படி வருபவர் தன்னை விட திறமையான நபர்களை பார்த்து பயப்படுவார். அதனால தன்னை விட திறமை குறைந்த இன்னொருவரை தனக்கு அருகே வைத்துக் கொள்வார். அதே போல அந்த 2வது நபரும் தன்னை விட முட்டாளை பக்கத்தில் வைத்துக் கொள்வார். இப்படி சங்கிலி தொடர் போல திறமையற்றவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். உதாரணத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினை பாருங்க. அமைச்சரவை கூட்டத்துல மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்படி அப்படி திரும்புவார். யார் என்ன பேசுறாங்கன்னு அவருக்கே தெரியாது. அப்புறம் அவர் கையில் துண்டு சீட்டை கொடுத்துருவாங்க. அதை பார்த்து படிச்சுட்டு போயிடுவாரு. சில நேரத்துல அதை கூட தப்பா படிப்பாரு. சரி, அவருக்கு பக்கத்துல யார் இருக்கான்னு பார்த்தா அமைச்சர் K.N. நேரு. அவரிடம் யாராவது ஏதாவது கேட்டா, தம்பி, இந்த கக்கூஸ் கழுவுறத பத்தி மட்டும் என்கிட்ட கேளுங்க, மத்தது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. சரி, அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இளம்படை என்று ஒரு கூட்டமே உட்காந்துட்டு இருக்கு. சரி, அங்க யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம அன்பில் மகேஷ் இருக்காரு. அவர் யார் தெரியுமா? அவங்க தாத்தா அமைச்சர், அப்பா அமைச்சர், இப்போ இவரும் அமைச்சர். இவர் கல்வித்துறையில் செலுத்தும் கவனத்தை விட சினிமா ட்ரெய்லர் ரிலீஸ் செய்வதில் தான் கவனமா இருப்பாரு. இப்படி ஒரு அமைச்சரவை, இப்படி ஒரு அமைச்சர்கள், இதுதான் குடும்ப ஆட்சியின் அவலம். சரி, அதுவே இப்போ நம்ம பிரதமர் நரேந்திர மோடியை பார்ப்போம். நரேந்திர மோடிக்கு பக்கத்துல யார் இருக்கிறார்? இரும்பு மனிதன் அமித்ஷா. முடியாதுன்னா முதலில் அதை செஞ்சு முடிக்கக்கூடியவர். சரி, அந்த பக்கம் யார் இருக்கிறான்னு பார்த்தா ஜெய்சங்கர். உலகத்தையே இன்னைக்கு தனது ராஜதந்திரத்துல கட்டி போட்டிருக்கவர். அடுத்து ராஜ்நாத் சிங், பாஜக தலைவராக இருந்தவர், உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்தவர். அடுத்து நிர்மலா சீதாராமன், திறமையான நிதி அமைச்சர். இப்படி தன்னை சுற்றி மிக திறமையான நபர்களை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்காக உழைத்து கொண்டிருக்கிறாரு பிரதமர் மோடி. அதனால்தான் இன்னைக்கு உலகமே இந்தியாவை வியந்து பார்த்துட்டு இருக்கு. இதுதாங்கய்யா நம்ம மோடி ஐயாவுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என அண்ணாமலை தெரிவிக்க விட்டுள்ளார்.